தமிழ்நாட்டில் முதியோர் ஓய்வூதியத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்த படிப்படியான வழிகாட்டி இங்கே. தகுதி வரம்பு. தமிழ்நாட்டில் முதியோர் ஓய்வூதியத்திற்கான தகுதி வரம்புகளை நீங்கள் பூர்த்தி செய்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும். 1. பொதுவாக விண்ணப்பதாரர்கள் 60 வயது மேல் இருக்க வேண்டும். 2. விண்ணப்பதாரர்களுக்கு 20 வயதுக்கு மேல் ஆண்மகன் இருக்கக்கூடாது. 3. எந்த சொத்தும் விண்ணப்பதாரர்கள் பேரில் இருக்கக்கூடாது. 4. விண்ணப்பதாரர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் மாநிலத்தில் வசிப்பதற்கான சரியான ஆதாரம் இருக்க வேண்டும். 5. ஏற்கனவே பிற ஓய்வூதிய திட்டங்களிலிருந்து பலன்களை பெற்ற தனிநபர்கள் கூடுதல் முதியோர் ஓய்வூதியத்திற்கு தகுதியற்றவர்களாக இருக்கலாம். தேவையான ஆவணம்: வயதுச் சான்று, வசிப்பிடச் சான்று, வருமானச் சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் அரசாங்கத்திற்கு தேவையான பிற ஆவணங்கள் இதில் அடங்கும். தேவையான அனைத்து ஆவணங்களையும் சேகரிக்கவும். உங்கள் பகுதியில் உள்ள சேவை அலுவலகத்திற்குச் சென்று சரியான தகவலுடன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யவும். சமர்ப்பிக்கும் முன் அனைத்து விவரங்களையும் இருமுறை சரிபார்க்கவும், பின்னர் பதிவேற்றம் செய்யவும், பின்னர் பிரிண்ட் அவுட் எடுக்கவும். பின்னர் உள்ளூர் பஞ்சாயத்து அலுவலகத்திற்குச் செல்லுங்கள். இவை பொதுவாக சமூக நலத் திட்டங்களுக்காக நியமிக்கப்பட்ட அலுவலகங்களாகும். தேவையான ஆவணங்களை இணைக்கவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைக்கவும். உங்களிடம் அசல் ஆவணங்கள் மற்றும் நகல் இரண்டும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் ஆவணங்களை அலுவலகத்தில் உள்ள நியமிக்கப்பட்ட அதிகாரியிடம் சமர்ப்பிக்கவும். அவர்கள் உங்கள் ஆவணங்களை அந்த இடத்திலேயே சரிபார்க்கலாம் அல்லது மேலும் செயலாக்கத்திற்கான ரசீதை உங்களுக்கு வழங்கலாம். ஒப்புகை ரசீது. உங்கள் விண்ணப்பத்திற்கான ஒப்புகை ரசீதை சேகரிக்கவும். இந்த ரசீதில் ஒரு குறிப்பு எண் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை கண்காணிக்க பயன்படுத்தலாம். விண்ணப்ப சரிபார்ப்பு. உங்களின் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை அதிகாரிகள் சரிபார்த்து இணைக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்ப்பார்கள். இதற்கு சிறிது நேரம் ஆகலாம், எனவே பொறுமையாக இருங்கள். ஒப்புதல் மற்றும் வழங்கல். உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதும் நீங்கள் முதியோர் ஓய்வூதியத்தை பெறத் தொடங்குவீர்கள். உங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வங்கிக் கணக்கிற்கு நிதிகள் பொதுவாக வழங்கப்படுகின்றன. அவ்வப்போது புதுப்பித்தல். சில திட்டங்களுக்கு அவ்வப்போது புதுப்பித்தல் தேவை என்பதை நினைவில் கொள்ளவும். ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற புதுப்பித்தல் செயல்முறையை நீங்கள் கடைபிடிப்பதை உறுதி செய்யவும்.